இந்த அமெரிக்கன்ஸ் இருக்காங்களே, இவங்க கிட்ட தொடர்ந்து பல தரப்புகளும் போல்ஸை கண்டக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏங்க இது போல அமெரிக்கா இந்த போருக்கு போனது சரியா? நாம இஸ்ரேலுக்கு இவ்வளவு உதவி பண்றது கரெக்டா? ஈரான்ல சிவிலியன்ஸா கொல்லப்பட்டு இருக்காங்க, அதுக்கு நம்மளும் காரணமா இருக்குமே, இதெல்லாம் சரியானு போல்ஸை கண்டக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த என்பிஆர், பிபிஎஸ் நியூஸ், மேரிஸ்ட்னு நிறைய போல்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ண முடிவை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இந்த போரை எதிர்க்கிற அமெரிக்கன்ஸோட எண்ணிக்கை இருக்குல்ல, அதுதான் அதிகமா இருக்கு. 56% அமெரிக்கன்ஸ் இந்த போர் வேணான்றாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஏங்க உலகம் முழுக்க கேஸ் பிரைஸை ஃபுல்லா தூக்கி விட்டுரும், உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் ஆட்டம் கண்டுரும், அவ்வளோ இன்வெஸ்டர்ஸோட நிலைமை பாவம். இது பார்த்தாலும் உலகம் முழுக்க இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்குல்ல, இதுவே ஆடி போயிடும். இவ்வளோலாம் தாண்டி எதுக்காக ஒரு போரை நம்ம பண்ணணும், வேணாமே அப்படின்னு 56% அமெரிக்கன்ஸே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 44% அமெரிக்கன்ஸ் என்ன நம்ம சொல்றாங்க, இந்த போர் வேணுங்க அப்படின்றாங்க. புரியுதா மக்களே? போரை விரும்புறாங்க, வேணும்ன்றாங்க. இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, எங்க தலைவன் ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஈரான் ஒரு குளோபல் த்ரெட் தான், அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே த்ரெட் தான். அவங்கள நீங்க எதிர்த்து போர் புரியறதை விட்டு வேற என்ன பண்ண முடியும், போர் வேணும்னு அவங்க சொல்றாங்க. இன்னும் மெஜாரிட்டி ஆஃப் ரிப்பப்ளிகன் லீடர்ஸ் இருக்காங்களே, அவங்களும் ட்ரம்ப்பை தான் சப்போர்ட் பண்றாங்க. தலைவர் கட்டதாம்பா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எதிர்பார்க்கறது, இந்த மிலிட்டரி ஆக்ஷனை நிறுத்தாதீங்க, நம்ம கிட்ட ஈரான் சரணடைகிற வரைக்கும் இந்த மிலிட்டரி ஆக்ஷன் தொடர்ந்து கொண்டு போகணும்னு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப்பை ஏற்கனவே கையில பிடிக்க முடியாது, இப்ப இது வேற.